Assalamualaikum. Hi friends, welcome to our channel again. நம்ம சேனலில் போன வீடியோவில் வாத்து முட்டை ரெசிபி ஒன்று பார்த்தோம். இது டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ஒரு ரெசிபி. டொமேட்டோ எக் ஆம்லெட். டொமேட்டோக்குள்ளே ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி பார்த்தோம். எல்லோரும் ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். இட் வாஸ் வெரி டேஸ்டி. ஸோ அதே வாத்து முட்டையில் இன்றைக்கி இன்னொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ரெசிபி. ஓகே, இந்த ரெசிபிக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து ஆக்சுவலி சவுத் கொரியன் ரெசிபி. இது எங்கேருந்து அடாப்ட் ஆகி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் ஒரு ரெசிபி இருக்குது. அது வந்து ஆமுரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆம்லெட் ஆன் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் வச்சுட்டு அது மேலே ஆம்லெட் போடுவாங்க. ஆம்லெட் செஞ்சு அந்த ஃப்ரைட் ரைஸ் மேலே அப்படியே வச்சுருவாங்க. அது பேர் ஆமுரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே இன்னொரு வெர்ஷன் இது ஆக்சுவலி சவுத் கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. இங்கே வந்து சேம் ரைஸ் மேலே ஆம்லெட் வைக்க போகிறோம். அந்த ஆம்லெட் வந்து டொர்னாடோ ஸ்டைல். டொர்னாடோனா சுழல். அந்த ஆம்லெட்டோட டிசைன் பார்த்திங்கன்னா சுழல் மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி ஒரு சேலஞ்சிங்கான ரெசிபி. நானே நிறையா டைம் ட்ரை பண்ணி அட்டெம்ப்ட்ஸ் நிறையா பண்ணி ஃபெயில் பண்ணி ஒரு வழியாக நானே இப்போ தான் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எப்படி வருதுன்னு தெரியல. இன்றைக்கி வந்துச்சுன்னா லக்கி. நீங்கள் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் ரைஸ் வந்து குக்டு ரைஸ். நம்ம பிளெயின் ரைஸும் எடுத்துக்கலாம், ஃப்ரைட் ரைஸும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிளெயின் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ரைஸை வந்து ஒரு கப்பில் போட்டு நல்லா ஷேப்பாக பண்ணி ஒரு பிளேட்டில் இப்படி வச்சிடலாம். இப்போ நம்ம அப்புறம் ஒரு வாத்து முட்டை, ஒயிட் எக் ஒயிட், எக் யோக் ரெண்டுமே சேர்த்து சால்ட் மட்டும் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் டொர்னாடோ ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரைங் பேன் வச்சுட்டேன். எண்ணெய் கொஞ்சம் இந்த ரெசிபிக்கு தாராளமாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும். நீங்கள் பெட்டர் நான்ஸ்டிக் பேன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. சைட்ஸ்லலாம் எண்ணெய் கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். நான்ஸ்டிக் ஃப்ரைங் பேன் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து சீக்கிரமாகவே நீங்கள் பழகிக்கலாம். பட் நான் இன்றைக்கி கேஸ்ட் அயர்ன் தான் எடுத்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு தெரியல. ஐ வில் ட்ரை. என்கிட்ட நான்ஸ்டிக்கில் மினியேச்சர் ஃப்ரைங் பேன் இல்லை. இனிமேல் தான் வாங்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எக் ஊற்றிக்கலாமா? இது வந்து முட்டை ஊற்றினதுக்கப்புறம் இது எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னா, இது ஓரத்துலலாம் ஒயிட் ஆகும். ஒயிட் ஆன டைமில் ஓரமெல்லாம் ஒயிட் ஆன உடனே நீங்கள் 2 சாப்ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரத்துலேருந்து இப்படி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ரெண்டும் சென்டர்லேயே இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம பேனை அப்படியே ரொட்டேட் பண்ணணும். ரைட் ஹேண்டில் சாப்ஸ்டிக்ஸ் வச்சுட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படியே பேன் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா எக்கும் குக் ஆகட்டும். இதில் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. டொர்னாடோ ஷேப் சுழல் மாதிரி தெரியுதா? அவ்வளோதான். இது திஸ் இஸ் டொர்னாடோ ஆம்லெட். இந்த டொர்னாடோ ஆம்லெட் ஏதோ ஒரு கிரேவி எது வேணால் வச்சுக்கலாம். டொமேட்டோ சாஸ் பிடிக்குன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து சவுத் கொரியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து ஹீட் ரொம்ப மீடியம் ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா இது டொர்னாடோ ஆம்லெட் ரொம்ப ஈஸியாக வரும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. ஆம்லெட் ஆன் ஃப்ரைட் ரைஸ் இல்லைன்னா ஆம்லெட் ஆன் பிளெயின் ரைஸ், எனி ரைஸ் நீங்கள் வச்ச கிரேவியோடு சர்வ் பண்ணிங்கன்னா அதோட சேர்த்து சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டிங்காக இருக்கும்.
டொர்னாடோ ஆம்லெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதோடையே சேர்த்து கட் பண்ணி அந்த கிரேவி, ஃப்ரைட் ரைஸ், இது பிளெயின் ரைஸாக இருக்குது, பட் நீங்கள் பிரியாணி கூட வச்சுக்கலாம். சாப்பிடும் போது இட் வில் பி வெரி டேஸ்டி. டேஸ்ட் பாரு கத்திரா. சூப்பராக இருக்குது. வசீம் வசீமா கட்டு. நான் ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஆம்லெட் வந்து இது வந்து ஹாஃப் குக்குன்னு சொல்ல முடியாது, ஃபுல் குக்குன்னு சொல்ல முடியாது, நியர் ஃபுல் குக்கிங். லைட்டாக அந்த மில்கி டேஸ்ட் வரணும், க்ரீமி டேஸ்ட், ஆக்சுவலி க்ரீமி டெக்ஸ்டர் இந்த டொர்னாடோ ஆம்லெட்டில். இட்ஸ் நைஸ், நல்லாயிருக்கு. ஸ்பூனெல்லாம் வேணாங்க, கையில் சாப்பிடும் போது பாருங்கள் டேஸ்ட்டே வேறு லெவல். இந்த அவசியம் அதுவும் இது வாத்து முட்டையில் செஞ்சது. வாத்து முட்டையில் செஞ்ச ரெசிபி, ஹெல்த்தி. நீங்களும் வாத்து முட்டை வாங்கி சாப்பிடுங்க. வாத்து முட்டையோட நன்மைகள் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கோம். தெரியாதவங்களுக்கு மேலே லிங்க் வரும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். வீட்டில் நீங்கள் எந்த முட்டையில் வேணால் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வரலைன்னா சொல்லுங்கள், நான் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் டிப்ஸ் சொல்லித்தரேன். ஓகே, இது எங்களுக்கே வந்து சரியாகவே வரல, பட் லாஸ்ட் டைம் செஞ்சது தான் டொர்னாடோ ஷேப் வந்து நல்லா வந்தது. ஸோ குழந்தைங்களெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எங்களோட சேர்ந்து குக் பண்ணாங்க. அந்த டொர்னாடோ ஷேப் வர்றதுக்கு அவங்களாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பட்டனையும்